உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்னைக்கு பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்ப எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பா இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்க இந்த பூமியில உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்க எங்க வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினா அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினா மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியல் ஈடுபட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இப்ப சமீபமா உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். கடகராசி என்பர்களே, இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள். கடகராசியை பொறுத்தவரையிலும் பல சோதனைகள், பல வேதனைகள் எல்லாத்தையும் கடந்துதான் இப்போ கடகராசி ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. படிப்படியான முன்னேற்றங்கள்.
கடகராசியை பொறுத்தவரையிலும் உங்க ராசியில தான் இது குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகிறது. நான் சும்மாவது அதிர்ஷ்டம் ஏற்படும், பணம் வரும், யோகம் வரும், நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி ஏமாத்த விரும்பல. எனக்கு தெரியும் நிச்சயமா கடகராசி என்பர்கள் ஒரு பிசினஸை செட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு இன்கம் செட் பண்ணிக்கிறதுக்கு, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்டெபிளா ஒரு இன்கம் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு ஜாபை ஸ்டேபிளா கிரியேட் பண்றதுக்கு, அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டேபிளா ஸ்டாண்டர்டான ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றதுக்கு நிச்சயமா கடகராசி என்பர்கள் எந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் ராத்திரி கூட 1 மணி 2 மணி வரலும் கூட தூங்காம 20 மணி நேரம் கூட உழைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை நாம பார்க்கிறோம். மெயினா கடகராசி அன்பர்களுக்கு என்னதான் நீங்க மட்டும் உங்க வேலையை செஞ்சாலும் எதிரிகளுடைய தொந்தரவு, எதிரிகளுடைய தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது. எதிரிகளுடைய தாக்குதல்கள். ஏன் எதிரி அதிகமா அடிக்கிறான்? அப்ப உங்கள்கிட்ட விஷயம் இருக்குன்னு அர்த்தம், நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்கள்கிட்ட தர்மம் இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, திறமை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதை ஸ்பாயில் பண்ணணும், இதை டேமேஜ் பண்ணாதான் எதிரி ஜெயிக்க முடியும். அப்போ ஒருத்தர் எதிரி தாக்குறான்னு சொன்னா அவன்கிட்ட விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எதிரிகளுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, படிக்கிற இடத்துலயா இருக்கலாம், வேலை செய்யற இடமாக இருக்கலாம், மெயினா ஸ்கூல்ல போகக்கூடியவங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் சண்டை போட்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? போற இடங்கள்ல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், தகாத உறவுகளாக இருக்கும், தேவையில்லாத நட்புறவுகளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அப்ப படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது காலேஜஸ் போகக்கூடிய இடங்களாக இருக்கலாம், மெயினா படிப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள், அங்க தகாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல. இப்போ கூட ஒரு அரசு அதிகாரி நம்மகிட்ட வந்தார், சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி. அவங்க பாருங்க, அவங்கள டம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எடுத்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல போட்டுட்டு, இவருக்கு எந்த ரிப்போர்ட்டும் பண்ணாதீங்க, அவருக்கு கீழே இருக்கிறவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பெரிய இன்சல்ட்டிங்கா போயிடுச்சு. நேரடியா டைரக்டர்கிட்ட பண்ணிட்டு இருந்தவரை தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணு, இவர் வாங்கி போய் என்கிட்ட கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. ரொம்ப மனக்குமரலோட நம்ம கிட்ட வந்தார், வாராகிட்ட வந்தாங்க. அப்போ ஒரே ஒரு இடத்துல அவங்களுக்கான தர்மங்களை செய்ய வச்சு அற்புதமா இன்னைக்கு திரும்பவும் அதே ஸ்தானத்துல போய் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், மெயினா ஜாப்ல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், இன்னும் சொல்லப்போனா கடகராசி என்பவர்களே தொழில் போட்டிகள், குடும்பத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், அதே போல வேற மறைமுகமான உறவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், கணவனுக்கு தெரியாம அல்லது மனைவிக்கு தெரியாம வரக்கூடிய தவறான உறவுகள். அப்ப கடகராசி என்பவர்களை இந்த மாதிரி மறைமுகமான நேர்முகமான கஷ்டங்கள் இருக்குமேயானால், பிரச்சனைகள் இருக்குமேயானால், மன நிம்மதி இல்லது சாமி, மனசு கஷ்டமா இருக்குதுங்க சாமின்னு கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசத்திலிருந்து செய்த பாவம் தர்மம் செய்தால் கர்மம் குறையும் என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாய்.